வணக்கம் அண்ட் வெல்கம் டு அறம்திணை பாட்காஸ்ட். நம்ம அறம்திணை பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஸ்டோரி ஆஃப் அடையார். நம்ம ஜென்ரலாவே ஒரு ஆறு அப்படின்னா ஒரு சூழல் சார்ந்து பார்க்கும்போது கூட அழகியலோட ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு எப்படி அது பல இடங்கள்ல அது பொருத்தமா தான் இருக்கு. முக்கியமா கிராமப்புறங்கள்ல அதிகமா பொருத்தமா தான் இருக்கு. ஆனா நகர்ப்புறத்துல பார்க்கும்போது ஆறுகள் அப்படின்றது கழிவுநீர் கால்வாய்களா தான் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுற ஒரு சூழல் இருக்கு. அதுல நம்ம அடையார் அப்படின்ட்டு பார்க்கும்போது முழுக்க முழுக்க சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தை சார்ந்து இருக்கிற இந்த ஆறோட நிலைய இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறது தான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். சின்ன வயசுல அடையார்னா நம்ம அந்த லொக்காலிட்டி மட்டும்தான் அப்படின்றதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசா நம்மளுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஸோ வெளியூர்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸா போறப்ப தாம்பரம் சைடு அனகாபுத்தூர் சைட்லாம் போடுறப்ப பிரிட்ஜ் மேல அடையார்னு எழுதி இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அங்கதானே அடையார்னு இருக்கு, அங்கதானே இருக்கு, இங்க ஏன் போட்டிருக்காங்க, இந்த ஊர் பேரும் அடையாரா அப்படின்றது ஒரு கன்ஃபியூசிங்காவே இருக்கும். அது லேட்டா தான் தெரியாது அடையார் ஆறு தான் அது போற வழியில அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சென்னை சுத்தி அடையார் ஆறுன்றது ஒரு முக்கியமான இதா இருக்கு. இந்த அடையார் ஆறோட பாத் எப்படி இருக்கு, எப்படி சென்னைக்குள்ள வருது, எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணுது? ஸோ அடையார் ஆறு செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கம் தான் அடையாரோட ஆரிஜின் பாயிண்ட். செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்துல ஆரம்பிச்சு நம்ம அனகாபுத்தூர், திருநீர்மலை இந்த பகுதிகள் வழியா மணப்பாக்கம், நந்தம்பாக்கம் இந்த பகுதிகளில் சென்னைக்குள்ள நுழையிற அடையாறு திரும்ப ஜாஃபர்கான்பேட்டை, கட்டுத்தாங்கல், சைதாப்பேட்டை பகுதிகளை தாண்டி எம்ஆர்சி நகர் பக்கத்துல கடந்து கடைசியா எங்க முடியுது அப்படின்னா நம்ம பெசன் நகர் பக்கத்துல இருக்கிற ஊரூர் குப்பம் பக்கத்துல புரோக்கன் பிரிட்ஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். புரோக்கன் பிரிட்ஜ் கிட்டதான் அடையாறு ஆறு கடல்ல கலக்குது. ஸோ அங்கிருந்து இங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 42.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு பாயிர ஒரு ஆறா அடையாறு இருந்துகிட்டு இருக்கு. 72,000 கியூசெக்ஸ் தண்ணியை எடுத்துட்டு போற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டதா நம்மளோட அடையாறு ஆறு இருந்துகிட்டு இருக்கு. கார்த்தி, அடையார் ஆறோட டிராவல் அதை பத்தி பார்த்தோம். ஸோ டைம் வைஸ் அடையார் ஆஸ் ரிவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, அது எப்படி எவால்வ் ஆயிருக்கு, முன்னாடி எப்படி இருந்தது அடையார் ஆறு, இப்போ எப்படி இருக்கு, அந்த அடையாரோட ஸ்டோரின்றப்ப அந்த டைம் டிராவல் வைஸ் எப்படி இருக்கு அடையார், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணேன். ஸோ ட்ரேசபிள் பாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா பல பல மன்னர்கள் ஆட்சி செஞ்ச நிலப்பரப்பு சார்ந்தும் சரி, இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டட்லயும் இது சார்ந்த பல பகுதிகளில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒரு ட்ரேசபிள் பாஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது முக்கியமா கொலோனியல் ஏரால இருந்து 1960கள் வரைக்குமே அடையாறு முக்கியமா போட்டிங்கா இருக்கட்டும் சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, சைட் சீயிங்க்கு ஒரு முக்கியமான பகுதியா, ரெக்ரியேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு பகுதியா அடையாறு இருந்துகிட்டு இருந்திருக்கு. 18th 19th சென்ச்சுரியில கொலோனியல் ஏரால அடையாறு ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு கிளீனஸ்ட் வாட்டர்வேயா பார்க்கப்பட்டதுனாலேயே பல யூரோப்பியன் செட்டில்மெண்ட்ஸ் அடையாரோட நார்த்தன் பேங்க்ல, அடையாரோட வடக்கு பக்க கரைகள்ல குடியேறினாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அவ்வளோ கிளீனா நல்லா இருந்த ஒரு நதி இன்னைக்கு நகரம் அதிகமா வளர்ச்சி ஆக ஆக குப்பைகள் கொட்டுறதுனாலயா இருக்கட்டும் சரி, கழிவுநீர் வெளியேற்றத்தினாலயா இருக்கட்டும் சரி, ஆக்கிரமிப்புகள், இந்த மாதிரி பல காரணிகள்னால ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ரிவர் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் சில்டேஷன் அதிகமாகி குப்பைகள் அதிகமா தேங்குறதா இருக்கட்டும் சரி, மழை காலத்துல மட்டும்தான் நம்மளால தண்ணி ஓடுற ஒரு விஷயத்தையே அதிகமா பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. ஸோ அடையாறு ஆறு ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இன்னொன்னு ஆறு சார்ந்த முக்கியமான ஒரு பார்ட்டு தான் எஸ்டரி, முகத்வார பகுதி அப்படின்ட்டு சொல்லுறது. ஸோ இந்த முகத்வாரம் அப்படின்றது என்னன்னா கடலும் ஆறும் சேர்ற இடம். இந்த இடத்துலதான் ஆறு பல பகுதிகள்ல இருந்து எடுத்துட்டு வர தண்ணி கடலுக்கு போய் சேருது. ஸோ எஸ்டரின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்குது. ஏன்னா இது ஒரு இன்டர்டைடல் ஜோன் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹை டைட், லோ டைட் அப்படின்ற விஷயங்களை பத்தி
பத்தி பேசுவோம். ஹை டைட் அப்படின்னா கடல் தண்ணி ஆத்துக்குள்ள வருது. லோ டைட் அப்போ ஆத்துல இருக்கிற தண்ணி கடலுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி இருவேறு தன்மை வாய்ந்த நீர்ப்பரப்புகள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஒரு யூனிக்கான ஈகோ சிஸ்டம் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பா பார்க்கறத தாண்டி அது ஈக்காலஜிக்கலாகவும் சரி, அங்க லைவ்லிஹுட் சார்ந்து மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்கு. நம்ம அங்க பார்க்க முடியும். சவுத் சைட்ல நமக்கு ஊரூர் குப்பம் இருக்கும், நார்த் சைட்ல ஸ்ரீனிவாசபுரம் இருக்கும். ஸ்ரீனிவாசபுரத்துக்கு அந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட லூப் ரோட் ஃபுல்லா ஒரு 10 மீனவ குப்பங்கள் இருக்காங்க. இவ்வளோ ஒரு ரிச்சான ஹெரிட்டேஜ் வாய்ந்த ஃபிஷிங் ஹாம்லெட்ஸ் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா வந்து இது இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும் கார்த்தி. ஸோ இன்னைக்கு இந்த முகத்வாரத்துக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சில்டேஷன் ஆப்வியஸா அதிகமா இருக்கு. குப்பைகள் வந்து நம்ம இப்போ புரோக்கன் பிரிட்ஜ் போய் பக்கம் நின்னாலே தெரியும். அதுலயும் குறிப்பா ஆமா, நம்ம குறிப்பா இந்த மழைக்காலத்தப்போ எல்லாம் போய் பார்த்தா ஃபுல்லா ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் வந்து அங்கதான் இருக்கும். ஸோ இதனால வந்து கிட்டத்தட்ட அந்த முகத்வார பகுதியை வந்து மூடுற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. நீ சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் பார்க்கும்போது எந்நேரமும் வந்து ஒரு கிரேன் வந்து அந்த முகத்வாரம் மூடாம இருக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடியும். நீங்க வந்து அடையார் ஆரோட இதுல வந்து நிறைய எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜ் ஒரு பொல்யூஷன் சார்ந்த இருக்க விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொன்னேன். அண்ட் என்க்ரோச்மெண்ட் பத்தியும் சொல்லியிருந்தேன். ஸோ ரியாலிட்டியில இது எந்தெந்த பகுதியில இருக்கு, எப்படி இருக்கு, எவ்வளவு பாதிப்புகள் அதனால ஏற்பட்டிருக்கு? ஓகே. ஸோ இதுல வந்து முக்கியமா கார்பேஜ் டிஸ்போசல் அப்படின்ட்டு வரும்போது நம்ம இன்னைக்கு நகரங்கள் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டா இருக்கு. ஸோ நகரம்னாலே அதோட நீர்நிலைகள் வந்து கழிவை சேகரிக்கிற பகுதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ஆயிடுச்சு. இப்போ அந்த ரெசிடென்ஷியல் வேஸ்ட் வந்து போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து திருமுடிவாக்கம் சைடா இருக்கட்டும் சரி, இங்க கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் சரி, 2 பகுதிகளில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை தாண்டி போற ஒரு ஆறா இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டிஸ்போசல் அப்படின்றது இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா நம்ம கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கிற டேனரிஸ்னால குரோமியம் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடையார் ஆறுல வந்து நம்மளால அதிகமா பார்க்க முடியறது வந்து பல ஆய்வுகள் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம போய் தேடினாலே வந்து பல ஆய்வறிக்கைகள் அடையாரோட பல பகுதிகள்ல இருந்து வந்து சாம்பிளிங்ஸ் பண்ணி என்ன மாதிரியான ஹெவி மெட்டல் பொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்துல வந்து நேரடியா கலக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் ஏரிகள்ல சேகரிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து ஆறுல வடிஞ்சு ஆறு மூலமா அது கடலுக்கு போகும் அப்படின்றது. ஸோ திருமுடிவாக்கம் பகுதிகளில் திருநீர்மலை ஏரி வந்து திருமுடிவாக்கம் சிட்கோனால அதிகமா பொல்யூட் பண்ணியிருக்கிறதும், அங்க ரெகுலராகவே லாரிகள் மூலமா வந்து அபாயகரமான கழிவுகள் அந்த பகுதிகளில் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறதும் வந்து ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணப்பட்ட சில விஷயங்களா இருக்குது கார்த்தி. ஸோ எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜ் ஒரு பக்கம் இருந்தால், என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்புகள் அப்படின்றது இன்னொரு முக்கியமான இதாக இருக்குது. நம்ம ஆக்கிரமிப்பு அப்படின்ட்டு சொன்னாலே வந்து ஸ்லம் என்க்ரோச்மெண்ட், குடிசை பகுதி ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம மைண்டில் தோணும். அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மீடியாவாக இருக்கட்டும் சரி, இல்லை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் வந்து நமக்கு பதிய வச்சுருக்காங்க. ஆனால் நகர வளர்ச்சி இன்னும் டெவலப்மெண்ட் நோக்கி போகிறோம் அப்படின்றப்போ இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டே தான் பெரிய ஆக்கிரமிப்பாளரா வந்து இருக்கு. இதுல குறிப்பா ஒரு கேஸ் சொல்லணும்னா லீலா பேலஸ், எம்ஆர்சி நகர்ல இருக்கிற லீலா பேலஸ். நம்ம வந்து எஸ்டரின்றது வந்து ஒரு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்றத பத்தி பேசணும். நம்ம லீலா பேலஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் இருக்கிற எஸ்டரி பகுதியில வந்து ஆத்துல மண்ணை கொட்டி நிலப்பரப்பாக்கி ஏற்கனவே இருக்கிற நிலத்தோட மர்ச் பண்ணி அந்த பகுதி மேல கட்டப்பட்ட ஒரு இடமா வந்து இன்னைக்கு இருக்கிற லீலா பேலஸ் இருக்கு. ஆனா ஆக்கிரமிப்பு அப்படின்ட்டு பேசும்போது இந்த மாதிரியான பெரிய ஆக்கிரமிப்புகள் வந்து ஆக்கிரமிப்புனே நமக்கு தெரியாத அளவுக்கு கண்ணை மறைச்சிருக்கிறதும், சின்ன சின்ன குடிசை பகுதிகளை வந்து பல வருஷமா அங்க இருக்கிற குடிசை பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்புன்ற பேர்ல விரட்டுறதும் ஒரு தொடர் கதையா இருக்கு. ஸோ திரும்ப டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நகரம்ன்ட்டு வரும்போது அதுக்கான ஒரு முக்கியமான வளர்ச்சியின் சின்னமா இருக்கிறது வந்து ஏர்போர்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஒன் ஆஃப் த முக்கியமான சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற நம்மளோட சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோட செகண்ட் ரன்வே வந்து முழுக்க இந்த அடையார் ஆற்றுக்கு மேலே தான் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியும். ஸோ
எப்படி சொல்ல, செம்பரம்பாக்கத்தோட தண்ணிய எடுத்துட்டு வர ஆறா வந்து இந்த அடையாறு இருக்கு. அது அவ்வளோ பெரிய நீர்த்தேக்கம். ஸோ செம்பரம்பாக்கத்தோட கொள்ளளவு வந்து முழுசா ஆனாலும், இல்ல எந்த ஒரு பெருமழை நடந்தாலுமே வந்து ஏர்போர்ட் ஃப்ளட் ஆகும் அப்படின்ற ஒரு வார்னிங்க்கு அப்புறமும் கட்டப்பட்டதா தான் இந்த செகண்ட் ரன்வே வந்து இருக்குது. அப்பயும் ஏர்போர்ட் பாதிக்கப்படும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏர்போர்ட் வந்து 22,000 கியூசெக்ஸ் தண்ணி எடுத்துட்டு வர்ற அளவுக்கு கொள்ளளவு இருக்கிற ஒரு நீர்நிலையை மறைக்குது அப்படின்றப்போ இன்னும் ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருந்துச்சு. இப்பயும் வந்து 2015 வெள்ளம் வந்து இதை வந்து எவிடென்ட்டா நம்ம கண்ணு முன்னாடி காட்டுச்சு. ஏர்போர்ட்டே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி 5 நாள் வந்து முழுசா ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதுவும் 22,000 கியூசெக்ஸ் கொள்ளளவு தண்ணி எடுத்துட்டு வருது. அந்த 2015 வெள்ளத்தப்போ வந்து 1,34,000 கியூசெக்ஸ் தண்ணி அளவு வந்து திறந்து விடப்பட்டுச்சு. ஸோ அப்போ இன்னும் ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கிற ரெசிடென்சஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு எவிடென்ட்டா தெரியும். இப்போ கூட 2023 மிஷாங் சைக்ளோன் வந்தப்போ அதோட தொடர்ச்சியா வந்துட்டு ஏர்போர்ட் ரன்வேல இருந்து மியாட் ஹாஸ்பிட்டல், நம்ம அந்த நந்தபாக்கம் போரூர் ரோடு போகும்போது வந்து பார்த்துருப்பாங்க, ஒரு அடையார் மேல பாலம் கட்டி கிராஸ் ஆகி போகும். ஸோ அந்த பாலம் பகுதி வரைக்கும் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து ரீடைனிங் வால் கட்டுறோம், இது வந்து ஃப்ளட் மிட்டிகேஷனுக்காக பண்றோம் அப்படின்ட்டு ஒரு 25 கோடி செலவுல வந்து ஒன்று பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஆத்துக்கு செவர் கட்டுற மாதிரி ஆப்வியஸா ஆறுக்கு வந்து ஒரு பண்டு தேவை. ஆனா அந்த பண்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறோம் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு 5 மீட்டர் அளவுக்கு வந்து ஆத்துக்கு செவர் கட்டின மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. இதுல வந்து இன்லெட் அவுட்லெட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இது பண்ணி ஷட்டர்ஸ் வச்சிருந்தாலும் அது வந்து ஏர்போர்ட்டுக்கான பாதிப்பை கம்மி பண்ற வழிகளை தான் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே தேடிச்சே தவிர, இன்னும் ஹையர் ஆல்டிடியூட்ல ஏர்போர்ட் எங்க போற தண்ணியை தடுத்து யாருக்கு வந்து அதிக வெள்ளத்தை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த பார்க்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தவறிடுச்சு அப்படின்றதுதான் சொல்லணும். இதுலயே வந்து யாருக்கான மதிப்பு அதிகமா இருக்கு, ஏர்போர்ட்டுக்கான மதிப்பு வந்து அட் ஹையஸ்ட் லெவல் கொடுக்கப்படுறதையும் அதிகமா பாதிக்கப்படுற பகுதிகள் வந்து நெக்லெக்ட் பண்ணப்படுறது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு ரியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹோலிஸ்டிக்கா இதை வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு பக்கம் செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து சில்டேஷன்னால அதோட கொள்ளளவுன்றது வந்து கம்மியாயிட்டே வருது. அடையாறு ஆறுல சில்டேஷன்னால கொள்ளளவு கம்மியாயிட்டு வருது. கழிவுகள் கொட்டப்பட்டு தேங்குறதுனால வந்து பல இடங்கள்ல பேரியர் ரீஜியன்ஸ் கிரியேட் ஆகுது, சில்டேஷனும் அதிகமாகுது. இதை சரி பண்ணுறதா இருக்கட்டும், சரி என்க்ரோச்மெண்ட்ஸை தடுக்கிறது ஒரு பக்கம், ஏற்கனவே இருக்கிறத வந்து அகற்றுறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த பகுதியில வராம இருக்கிறது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ வந்து நீர்நிலைகள் மேலதான் காசா கிராண்ட் இந்த மாதிரியான பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாட்ஸ் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து நம்மளால விமரிசையா பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறத தாண்டி வெறும் ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷர், அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ப்ரிவென்ஷனை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா நம்மளால இந்த அல்டர்னேட் மெஷர்ஸையும் வந்து பார்க்க முடியுற மாதிரி தான் இருக்குது கார்த்தி. ஸோ இது வந்து அடையார் பத்தி நிறைய ஷேர் பண்ண அதோட டிராவல் அண்ட் அது வந்து அந்த புறம்போக்குன்னு ஒரு சாங் இருக்கும்ல, அதுல வந்து ஒரு லைன் வரும், நகரத்தை சுத்தி தான் நகரத்துக்குள்ள நதிகள் ஓடல, நதி சுத்தி தான் நகரம் வளர்ந்துச்சு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன். ஸோ அப்போ சென்னைன்ற ஒரு நகரம் வந்து ஒரு அதோட எவல்யூஷன், அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சென்னையோட ஆறுகள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. அதுலேயே முக்கியமா அடையார், சென்னையில் இருக்க 3 ஆறுகளுமே பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு, அடையாருக்கு கோசஸ்ல. ஸோ அப்போ சென்னையோட ஆறுகளை காப்பாற்றுறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த டெவலப்மெண்ட் வந்து எந்த ஆறுகள் டெவலப்மெண்ட் கொடுத்ததோ அதே டெவலப்மெண்ட் இந்த ஆறுகளை இப்போ அழிக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நம்ம கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குறப்ப, சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குறப்போ, ஒரு எத்னோகிராஃபிக் இது பாக்குறப்போ நம்மளோட ஒரு ஹிஸ்டரியே வந்து அழிக்கிறதான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஆறு வந்து பல 100 பல 1000 வருஷத்துக்கான ஒரு ஹிஸ்டரியை வந்து அது கதைகள் மூலியமாவும் அங்க இருக்க மக்கள் மூலியமாவும் கடத்தி இருக்கு. அதையே வந்து அழிக்கிறதுக்கான ஒரு சினாரியோ தான் இப்போ பார்க்குறோம். 3வது விஷயமா நம்ம பார்க்குறது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்து இட் இஸ் ரியாலிட்டி. அதோட இம்பாக்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப அப்பேரண்டா தெரியுது. அப்போ ஒரு சிட்டியோட கிளைமேட் ரெசிலியன்ஸ், சென்னை இஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் சிட்டியான ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ சிட்டியோட கிளைமேட் ரெசிலியன்ஸ் வந்து இந்த ஆறுகள், நீர்நிலைகள் வந்து ஒரு மேஜர் ரோல் கண்டிப்பா பிளே பண்ணுது.
ஒரு பக்கம் ஃப்ளட் மிட்டிகேஷன், அதை பத்தி நிறைய பேசுறோம், நிறைய வருது. இன்னொரு பக்கம் ஒரு இந்த நீ சொன்ன சொல்யூஷன்ஸ் அதெல்லாமும் பாக்குறப்ப இப்போ ஒரு வால் கட்டுறாங்க அப்படின்னா கூட என்ன ஆகும்னா அது வந்து ஒரு பக்கத்துல மேபி ஃப்ளட்டோட இம்பாக்ட் கம்மி பண்ணாலுமே வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வந்து பெரிய அளவுல தடுக்கும். வாட்டரோட ஸ்ப்ரெட்டை வந்து கண்டிப்பா வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தேவையான அளவு மழை பெய்யாட்டி வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கான ஒரு சினாரி வரப்போ அதுலேருந்து நம்ம ரெசிலியண்டா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சென்னையோட ஹீட்டை பத்தி பேசுறப்போ அதுவுமே வந்து சென்னையோட அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை வந்து கம்மி பண்றது இந்த மாதிரி எக்கலாஜிக்கல் பிளேசஸ் அண்ட் வாட்டர் பாடிஸா இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஹோலிஸ்டிக்கா சென்னையோட கிளைமேட் ரெசிலியன்ஸ்க்கு நம்மளோட சென்னையோட ஆறுகள் வந்து ஒரு மேஜர் ரோல் கண்டிப்பா பிளே பண்ணுது. அப்ப இந்த ஆறுகளை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஃபர்தர் டெவலப்மெண்ட் பேர்ல இந்த ஆறுகள் அழிக்காம இருக்கிறது காப்பாத்துறது ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாருமே வேலை செய்ய வேண்டியதுன்றது வந்து அறம் திணையோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாவும் வேலையாவும் நம்ம முன்னெடுக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட். அறம் திணை ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் இந்த பாட்காஸ்ட்டை தவிர்த்து நிறைய கல அளவில் செயல்பாடுகள், கல ஆய்வுகள், டாக்குமெண்டேஷன், ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு யூத் அண்ட் சிவிக் என்கேஜ்மெண்ட் சார்ந்த நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பல லெவல்ஸில் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. முக்கியமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ உங்களை மாதிரியான ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் டொனேஷன் லிங்க் அண்ட் QR கோட் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.